வணக்கம் மக்களே. பொதுவாக ஒரு சில படங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு நடிகர் நடிச்சு அதுக்கப்புறம் ஏதோ சில காரணங்களால அவர் விலகி அது வேற ஒரு நடிகர் நடிக்க வேண்டியதா மாறி இருக்கும். அப்படியே ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி பாதி படம் முடிஞ்சு பாதியிலே வெளியான நடிகர் நடிகைகளை இந்த வீடியோல பார்க்கலாம். வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் 2005 வெளியான சந்திரமுகி படத்துல ஸ்டார்டிங்ல ஜோதிகா நடிச்ச ரோல சிம்ரன் தான் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. ஷூட்டும் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் சிம்ரன் கர்ப்பமா இருந்ததுனால அந்த படத்துல கண்டினியூ பண்ண முடியாம விலகி இருக்காங்க. அதுக்கப்புறமா ஜோதிகா நடிச்சிருக்காங்க. 2011 வெளியான ஆடுகளம் இந்த படத்துக்கு ஸ்டார்டிங்ல ஹீரோயினா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. ஒரு சில சீன் ஷூட்டும் பண்ணிருக்காங்க. பட் அந்த ரோலுக்கு புதுமுகமா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு ப்ரொடியூசர் ஃபீல் பண்ணவே த்ரிஷாவை தூக்கிட்டு டாப்ஸியை நடிக்க வச்சிருக்காங்க. டாப்ஸியும் அந்த ரோலை வேற மாதிரி நடிச்சிருப்பாங்க. 1997 வெளியான நேருக்கு நேர் இந்த படத்துல ஸ்டார்டிங்ல விஜய் சூர்யாவுக்கு பதிலா விஜயும் அஜித்தும் நடிக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் ஒரு சில காரணங்களால அஜித் விலக அந்த ரோல சூர்யா நடிச்சாரு. பட் அஜித் விஜய் நடிச்சிருந்தா இன்னும் செமையா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் இன்னி வரைக்குமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 2003 வெளியான திருமலை இந்த படத்துல ஹீரோயினா ஜோதிகாக்கு முன்னாடி ஹிந்தி நடிகை நர்மதா நடிச்சிருக்காங்க. நிறைய சீன்ஸை ஷூட்டும் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சில காரணங்களால இந்த படத்துல இருந்து அவங்க விலக அதுக்கப்புறமா ஜோதிகா ஜாயின் பண்ணி மூவி பயங்கர ஹிட் ஆயிருக்கு. 1992 வெளியான தேவர் மகன் இந்த படத்துல ரேவதி கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் மீனாவை தான் சூஸ் பண்ணிருக்காங்க. பட் அவங்களோட ஃபேஸ் மெச்சூர்டா இல்ல அப்படின்றதுனால அவங்கள தூக்கிட்டாங்க. பிகாஸ் அந்த ரோலுக்கு ரொம்ப மெச்சூர்டான நடிகையா இருக்கணும். அந்த டைம்ல மீனாவோட ஃபேஸ் ரொம்ப குழந்தைத்தனமா மெச்சூர்டே இல்லாம இருந்ததாலையும் அப்பதான் சினிமாவுக்குள்ள வந்தாங்க அப்படின்றதுனால அந்த ரோலுக்கு பிரபலமான நடிகையா இருந்த ரேவதியை நடிக்க வச்சிருக்காங்க. 2001 வெளியான ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா ஜோதிகாவும் சூர்யாவுக்கு ஜோடியா சுப்புலட்சுமியும் நடிக்கிறதா இருந்தது. அவங்களெல்லாம் வச்சு ஒரு சில காட்சிகளையும் எடுத்திருக்காங்க. போட்டோ ஷூட்லாம் கூட நடந்திருக்கு. பட் இதுவும் ஒரு சில காரணங்களால நடக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறமா விஜய்க்கு ஜோடியா தேவயானியும் சூர்யாவுக்கு ஜோடியா விஜயலட்சுமியும் நடிச்சாங்க. 2003 வெளியான மனசெல்லாம் இந்த படத்துல ஹீரோயினா ஸ்டார்டிங்ல வித்யா பாலன் நடிச்சிருக்காங்க. பட் ப்ரொடியூசருக்கு இவங்களோட நடிப்பு பிடிக்கல அப்படின்றதுனால இவங்கள தூக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா த்ரிஷாவை நடிக்க வச்சிருக்காங்க. இதை பத்தி வித்யா பாலனே ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க. 2010 வெளியான எந்திரன் இந்த படத்தை கமலஹாசனை வச்சு 1998 பிளான் பண்ணி போட்டோ ஷூட்லாம் கூட முடிஞ்சிருக்கு. பட் அந்த டைம்ல இவ்வளோ செலவு பண்ணி இல்ல இவ்வளோ டெக்னாலஜியை வச்சு எடுக்க முடியாம போகவே இந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் 2008 திரும்பவும் ஸ்டார்ட் பண்றப்ப கமலஹாசனுக்கு பதிலாக ரஜினி சாரை நடிக்க வச்சிருக்காங்க. படமும் பயங்கர ஹிட் ஆயிருக்கு. அடுத்ததா வரப்போற 2 படமுமே செல்வராகவனோடது. ஃபர்ஸ்ட் 2ஆம் உலகம் இதுல தனுஷ் அண்ட் ஆண்ட்ரியா நடிக்க வேண்டியது. அதோட இந்த படத்தோட டைட்டில் இது மாலை நேரத்து மயக்கம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. பட் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாள்லயே தனுஷ் அண்ட் ஆண்ட்ரியா 2 பேருமே இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறமா தனுஷ்க்கு பதிலா ஆர்யாவும் ஆண்ட்ரியாவுக்கு பதிலா அனுஷ்காவும் நடிச்சு இந்த படம் வெளியாச்சு. அடுத்தது நெஞ்சம் மறப்பதில்லை இதுலயும் தனுஷ் தான் ஹீரோவா நடிக்க வேண்டியது. அப்ப இந்த படத்துக்கு டாக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி பேரும் வச்சிருந்திருக்காங்க. பட் கொஞ்ச நாள்லயே தனுஷும் இந்த படத்துல இருந்து விலக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கடைசியா இப்போ 2021 எஸ்ஜே சூர்யா நடிப்புல இந்த படம் வெளியாச்சு. இப்படி பல படங்கள்ல ஆரம்பத்துல ஒரு நடிகர் நடிச்சு அவங்க பாதியிலே வெளியாகி திரும்ப வேற ஒரு நடிகர் நடிச்சு அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி உங்களுக்கு வேற ஏதாச்சும் படம் தெரியும் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சினிமா ஃபேக்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Bye bye.